ஓம் சாந்தி. 6/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்வது என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்ற வழியை நம்ம தான் காட்டணும். அந்த கவலை நமக்கு இருக்கணுன்றாரு. இதுதான் புருஷோத்தமர் ஆவதற்கான சங்கமயுகம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும்ன்றாரு. அதாவது தூய்மை ஆகி நம்ம ஆத்மா உத்தமமா ஆகிற யுகம் சங்கம யுகம் இதுதான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணுன்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன வாழ்த்து செய்தி கொடுக்குறீங்க? மனிதர்கள் எப்போது வாழ்த்து சொல்கிறார்கள்? பதில்: யாரேனும் பிறக்கின்றார் அல்லது வெற்றி அடைகின்றார் அல்லது திருமணம் செய்கின்றார் அல்லது ஏதேனும் முக்கிய நாளாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான வாழ்த்து அல்லன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பர்த்டே கொண்டாடுறோம், எதையாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஜெயிச்சிட்டாங்க, இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்புறம் திருமணம் நாளன்று வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையான வாழ்த்து அல்லன்றார் பாபா. குழந்தைகளாகி நீங்கள் ஒருவருக்கொருவர் தந்தையினுடையவராக ஆவதற்கான வாழ்த்து இப்போ சொல்றீங்கன்றாரு. நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபட்டு சுகதாமம் செல்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை யாரு என்ற கேள்வி இப்போது எழுகிறது. இப்போ இந்த உடலுக்கான தந்தை தெரியும், உடலுக்கான அப்பா அவர் உடலோட இருக்கிறாரு. ஆனால் இந்த உயிருக்கான அப்பா, ஆத்மாவினுடைய அப்பா அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் தான் இறைவன். அவர் யாருன்ற கேள்வி இப்போ எழுது. அனைவருடைய தந்தை ஒருவர் தான். அதாவது உலகில் உள்ள எல்லா மனித ஆத்மாக்கள், எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான். அவரே பரம்பிதா என்று அழைக்கப்படுகிறார் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க. லௌகீக தந்தை பரம்பிதா என்று சொல்வதில்லை. பரமபிதா ஒரே ஒருவர் தான். அவரை அனைத்து குழந்தைகளும் மறந்துட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பரந்தாமத்துலேருந்து கீழே நடிக்க வந்தோம் ஆத்மாக்கள். நம்மளாம் உடல் எடுத்து நடிக்கிறோம். அந்த உடல் எப்படியா இருந்தாலும் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது. நம்ம தான் ஆத்மா மேலேருந்து நடித்தோம். நம்ம பரம்பிதா பரமாத்மா கூட தான் இருந்தோம் பரந்தாமத்தில். கீழே நடிக்க மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆகினால் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் பரமிதா பரமாத்மாவை குழந்தைகளாகிய நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. தந்தை நம்முடைய துக்கத்தை எப்படி நீக்கி கொண்டிருக்கிறார், பிறகு சுகம் சாந்தியில் சென்று விடுவோம் என்பதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. அனைவரும் சுகத்தில் செல்வதில்லை. எல்லாரும் சொர்க்கத்துல போக மாட்டாங்க. சிலர் சுகத்தில் போவாங்க, சிலர் சாந்தியில் சென்று விடுகிறார்கள். சிலர் சத்தியுகத்தில் பாகத்தை நடிக்கிறாங்க, சிலர் தேதாயுகத்துல நடிக்கிறாங்க, சிலர் துவாபரயுகத்தில் பாகத்தை நடிக்கிறாங்க. நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது மற்ற அனைவரும் எங்க இருப்பாங்கன்னா முக்தி தாமத்துல இருப்பாங்க, பரந்தாமத்துல இருப்பாங்க. நம்ம போய் சொர்க்கத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களாம் பரந்தாமத்துல இருப்பாங்கன்றாரு. ஏன்னா அவங்க சாந்தி தான் விரும்புறாங்க, அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. பிகே ஆகி இந்த ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க துவாபர யுகத்துல தான் நடிப்பாங்க. அதனால அவங்க அது வரைக்கும் பரந்தாமத்துல இருப்பாங்க. அதை ஈஸ்வரனுடைய வீடு என்று சொல்வோம். பரந்தாமத்தை ஈஸ்வரனுடைய வீடு என்று சொல்வோம். இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் போது சிரம் தாழ்த்தி வணங்குறாங்க. எதனால்னா சொர்க்கத்திற்காகவா அல்லது அல்லாவிடம் செல்வதற்காகவான்ட்டு பாபா கேட்குறாரு. அல்லாவினுடைய வீட்டை சொர்க்கம் என்று சொல்ல மாட்டாங்க. பரந்தாமர்களே, பரந்தாமம் தான் பாபாவுடைய வீடு, சிவபாபாவுடைய வீடு. நம்ம தான் அங்கே இருந்தோம், நம்மளுடைய வீடு அது. அதை சொர்க்கம்னு சொல்ல முடியாது, அது பரந்தாமம் தான். அங்கே அமைதி கிடைக்கும். ஆனால் முஸ்லீம்ஸ்லாம் தொழுறாங்க இல்லையா, சிரம் தாத்தி தொழுவது எங்கே போகிறதுக்காக? அவங்க பரந்தாமத்தையே சொர்க்கம்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே ஆத்மாக்கள் சாந்தியில் தான் இருப்பாங்க, சரீரமே அங்கே இருக்காது. பரந்தாமத்தில் ஆத்மா இருக்கும், ஆனால் அங்கே உடம்பு இருக்காது. அல்லாவிடம் சரீரத்தோடு செல்ல முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இதெல்லாம் புரிய வைக்கணும். நம்ம மற்ற மதத்தினர் கூட இந்த உடம்போட நம்ம மேலே போக முடியாது. கடவுள்கிட்ட போனோம்னா உடம்போட போக முடியாது. ஆத்மா நம்ம தனியாக வந்தால் தனியாக தான் போகணும், எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதை சரியாக புரிஞ்சிக்கல. அதாவது செத்தவனே போகிறாங்க, எதையும் பெட்டி படுகை எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நாட் அலோடு, எதோ இங்கே ஒரு எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. வெறும் கர்மா மட்டும் தான் கூட வரும். என்ன புண்ணிய செயல் பாவ செயல் பண்ணமோ அது ஆத்மாவில் பதிவாயிருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கூட வரும். வேற எதுவுமே வராது. இங்க இருக்கிற உடம்பு கூட 24 மணி நேரம் நம்ம கூடவே இருக்கிற உடம்பு கூட நம்ம கூட வராது. அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் ஆத்மாக்களாக செல்வோம் என்று தெரிந்திருப்பார்கள். இப்போது வெறுமனே அல்லாவை நினைவு செய்வதால் யாரும் தூய்மையாகி விட மாட்டார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அல்லாவை தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப அல்லான்ட்டு அவங்க தொழுறாங்க, ஆனா அல்லாவை கரெக்டா புரிஞ்சுக்காம தொழுறாங்க. அவர் புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாருன்ட்டு தொழும்போது அப்பதான் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். இப்போது இந்த மனிதர்களுக்கு தந்தை சுகம் சாந்தி ஆசையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எப்படி வழிகாட்டுவது? இப்ப எல்லாருக்கும் நம்ம தான் சொல்லணும். நம்மளுடைய கடமை உலகத்தாருக்கு இந்த ஞானத்தை சொல்றது.
உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படுகிறது, அமைதி எப்போது இருந்தது, இதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது, எப்போ அமைதி உலகத்துல இருந்தது, இது எல்லாத்தையும் எப்படி புரிய வைக்கிறது. சேவதாரி குழந்தைகள் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி இதை சிந்தனை செய்வார்கள். யார் சேவதாரி குழந்தைகளோ, யார் முரளியை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இதெல்லாம் யோசிப்பாங்க. நீங்கள் பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாரு. முழு உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாகத்தை பற்றியும் நமக்கு அறிமுகம் கொடுத்திருக்கிறாரு. இப்போது நாம் மனிதர்களுக்கு தந்தை மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை எப்படி கொடுப்பது, இதை நம்ம யோசிக்கணும். இப்போ உலகம் ஃபுல்லா நம்ம பாபா யாரு, பாபாவுடைய படைப்பு என்னன்ற அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும். பாபா அனைவருக்கும் சொல்றாரு, தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை நினைவு செய்தால் இறைவனின் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. தங்க யுகம், அதாவது சொர்க்கத்திற்கு அனைவரும் போக மாட்டாங்க. அங்க இருப்பதே ஒரே ஒரு தர்மம் தான், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். யார் முயற்சி பண்றாங்களோ அவங்கதான் போவாங்க. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இதில் கோபப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னா சிலர் கோபம் வரும், அது என்ன நீங்க மட்டும் போவீங்க எங்களால போக முடியாதான்ட்டு. யார் முயற்சி பண்றோமோ ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அவங்க எல்லாரும் போகலாம் சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு முயற்சி பண்ணாதவங்க பரந்தாமத்துக்கு, அமைதி விரும்புறவங்க பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. மனிதர்கள் அமைதி கேட்குறாங்க, அது அல்லாஹ்வினுடைய, அதாவது இறைத்தந்தையின் வீட்டில் தான் கிடைக்குது. இந்த உலகத்துல அமைதி கிடைக்காது. அது உடல் உணர்வுல இருக்கும் போது நமக்கு அமைதி இருக்காது. எப்ப இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சு பரந்தாமத்துக்கு போதோ அங்க பாபாவுடைய வீட்டுல தான் நமக்கு அமைதி கிடைக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு தான் வராங்க. எப்போது நாடகம் முழுமையடையுமோ அப்போது அங்கே செல்கிறார்கள். இந்த இங்க டிராமா நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சினிமா 5000 வருஷம் சினிமா முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் அங்க போயிடுவோம். பாபா வருவதே தூய்மையற்ற உலகத்திலிருந்து அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தான். பாபா எதுக்கு வர்றாருன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு. அவர் அனுப்பி வைக்கும் போது தூய்மையா அனுப்பிச்சு வச்சாரு. நான் திரும்ப வரும்போது நம்ம எல்லாம் தூய்மை இல்லாம கிடக்குறோம். உலகமும் தூய்மை இல்லாம ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் தூய்மையாக்கி கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்கிறோம், பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருவோம் என்ற குழந்தைகளின் புத்தியில் இப்போது இருக்கிறது என்றாரு. இது புருஷோத்தம சங்கமேகம். புருஷோத்தம் அதாவது உத்தமத்துல உத்தமமான ஆத்மான்னு அர்த்தம். புருஷோத்தம்னா புருஷ் எதுவரை ஆத்மா தூய்மையாக அடையவில்லையோ, புருஷ்னா ஆத்மா எதுவரை ஆத்மா தூய்மையாகலையோ அதுவரை உத்தமமான ஆத்மாவாக அது ஆக முடியாதுன்றாரு. இப்போது பாபா உங்களிடம் சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சிருஷ்டியை தெரிந்து கொள்ளுங்கள். பாபா புள்ளியா இருக்கிறாரு, அவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு அப்படின்னு அவரை நினைக்கணும். மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். இது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ட்டு 4 பாகமா இந்த டிராமா நடிக்கிறோம். இது கடந்து வருது. அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அது மாதிரி 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு. சத்தியுகம், திரேதாயுகம் இருந்தது. இது எல்லாமே அப்படியே கடந்து வந்த பாதை. அப்படியே 1000 வருஷம் கடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி இந்த சிருஷ்டி இப்படி இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கன்றாரு. இதுதான் ஹிஸ்டரி ஜியாகிரபி, எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபி சொல்றாரு. கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். அப்ப என்ன உண்மையோ அதை புரிஞ்சுக்கோங்க. கூடவே பாபா மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் கத்துக்கோங்க. இந்த நேரம் அனைத்து மனிதர்களின் நடத்தையும் மோசமாக இருக்குது. இப்போ உலகத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா யாரும் நல்லவங்களே கிடையாது. எல்லாம் சுயநல உலகம், சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவங்களோட நடத்தை மோசமாக இருக்குது. புதிய உலகத்தில் நடத்தை மிகவும் முதல் தரமாக இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி இருக்காது. சொர்க்கத்துல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. பாரதவாசிகள் தான் உயர்ந்த நடத்தை, அதாவது பண்பு நிறைந்தவர்களாக ஆகுறாங்க. ஆனா யார் கடவுளோட பேச்சை கேட்டு ஸ்ரீமத் வழி நடந்து பாபாவுடைய படிப்புல அவர் சொல்ற படிப்பை படிச்சு மாறுறாங்களோ அவங்கதான் பாரதவாசிகள். அவங்க உயர்ந்த நடத்தை உடையவர்களா, பண்பு நிறைந்தவர்களா ஆகுறாங்க. அந்த உயர்ந்த நடத்தையினருக்கு கீழான நடத்தையினுடையவர்கள் தலை வணங்குறார்கள். யார் அந்த மாதிரி நல்லவங்களா மாறுறாங்களோ அவங்க காலில் இந்த கெட்டவங்க விழுவாங்க. கடைசியா அவருடைய குணங்களை மகிமை பாடுறாங்க. அந்த லட்சுமி நாராயணர் அவங்க தான் உயர்ந்த நடத்தை உடையவர்கள். அவங்க காலில் போயிட்டு இவங்க பண்பு நிறைந்தவர்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்க காலில் தான் மற்ற பக்தர்கள்லாம் போய் விழுறாங்க. இதை குழந்தைகளாகிய நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போது மற்றவர்களுக்கு புரிய வைப்பது எப்படிப்பட்ட சகஜமான யுக்தியை உருவாக்குவது, இதெல்லாம் யோசிங்க. இது ஆத்மாக்களின் 3ஆம் கண்ணை திறக்கும் விஷயமாகுன்றாரு. அதாவது ஞான கண்ணை திறக்கணும், அறிவு கண்ணை திறக்கணும். அந்த எப்படி புத்தி போட்டு ஓப்பன் பண்றது, இது எந்த விஷயத்த சொன்னா அவங்க புத்தி போட்டு ஓப்பன் ஆகும், எப்படியெல்லாம் பேசி மாத்தணும். ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு நம்ம சொல்றது வார்த்தை ஞான அம்பு தைக்கணும். அப்படின்னா பாபாவுடைய நினைவோட நம்ம சொல்லும் போது அந்த ஆத்மாவுக்கு உண்மை புரிஞ்சிடும். அப்ப கண்ணை திறக்க 3ஆம் கண்ணை திறக்கும் விஷயம்தான் இதுன்றாரு. பாபாவினுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. இப்ப பாபாட்ட அறிவு இருக்கு, அவர்கிட்ட கடலா இருக்கிறாரு. என்னிடம் ஞானம் இல்லை என்று மனுஷங்க சொல்றாங்க. மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னா குணமும் இல்லை, ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, அதனாலதான் அப்படி இருக்கிறேன்ட்டு சொல்றாங்க. இது தேக அபிமானமாகும். இதுல ஆத்மா அபிமானி ஆக வேண்டாம். எப்ப ஆத்மா அபிமானி ஆகணுமோ அப்ப எல்லா ஞானமும் நமக்குள்ளார வந்துடும். சன்னியாசிகளிடம் சாஸ்திரங்களின் ஞானம் தான் இருக்குது. பாபாவினுடைய ஞானத்தை
பாபா எப்போது வராரோ அப்போதான் நமக்கு கொடுக்குறார். யுக்தியோடு இதெல்லாம் புரிய வைக்கணும். அந்த மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான்ட்டு நினைக்கிறாங்க, பகவானையே தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. கடவுள் யாருன்னே புரிஞ்சுக்கல. கடவுள்னா அவர் வந்து முழு உலகமும் எல்லா தரமும் ஏத்துக்கிறவர் தானே கடவுளா இருக்கணும். கிருஷ்ணரை எப்படி எல்லாரும் ஏத்துக்குவாங்க? கடவுளை யாருன்னே தெரிஞ்சுக்கல. அவங்க வந்து மனிதர்கள் வந்து கிருஷ்ணரை தான் பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரிஷி முனி போன்றவர்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல கரெக்டா சொன்னாங்க கடவுள் யாருன்னு தெரியாதுன்னு. இப்ப இருக்கிறவங்க நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. மனிதர்கள் பகவான் ஆக முடியாது என்று நினைக்கிறாங்க. நிராகார பகவான் தான் படைப்பவர் ஆவார். ஆனால் அவர் எப்படி படைக்கிறார்? அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் என்ன அப்படின்ட்டு தெரியல. அவங்க வந்து கடவுள் வந்து படைப்பவர்னு சொல்றாங்க, பகவான் தான் படைப்பவர்னு. ஆனா அவர் எப்படி வந்து படைக்கிறாரு, அவர் எப்ப வர்றாரு, அவர் பேர் என்ன, ரூபம் என்ன, எந்த தேசத்துல வராரு, எந்த காலத்துல வராரு, எதுவுமே தெரியாது இல்லையா? பேர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்ன்ற வர சொல்லிடுறாங்க. உலகத்துல பேர் ரூபத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஒரு சேர் இருக்குன்னா அதுக்கு சேர்ன்னு பேர் இருக்குது, ஒரு சோஃபா இருக்குன்னா அதுக்கு சோஃபான்னு பேர் இருக்கு, ஒரு நாய் இருக்குன்னா அதுக்கு நாயின் பேர் இருக்கு. எல்லாத்துக்கும் பேர் இருக்கும்போது கடவுளுக்கு என்ன பேரா இருக்காது? பேர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க முடியாது என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. கல்லிலும் முள்ளிலும் கச்சா மச்ச அவதாரம் அனைத்திலும் இருக்கிறார் என்றால் அது பெயர் ரூபம் ஆகிவிடுகிறது தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, சர்வ வியாபி எல்லாத்துலயும் இருக்கிறாருன்னுறாங்க. கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு. அப்ப அது பேர் சொல்றீங்கல்ல கல்லு முள்ளுன்னு, அப்ப பேர் ரூபம் ஆகிறது தானே. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டே இருக்காங்க. மனுஷங்க நாக்கு வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பேசும். அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும், எல்லாத்தையும் நம்பிக்கிட்டும் இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு டைம் என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழந்தைகளுக்கு இரவும் பகலும் சிந்தனை ஓட வேண்டும். இப்ப நமக்கு ஞானம் கிடைச்சிச்சு, சரி எது தவறு எது புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப மத்தவங்க எப்படி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு நைட்டும் பகலும் ஓடணுன்றாரு. இது மனிதர்ல இருந்து தேவதை ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கமேகமாகும். மனிதர்கள் தேவதைகளை வணங்குறாங்க. மனுஷங்க 16 கலைகள் நிரம்ப பெற்ற தேவதைகள் லட்சுமி நாராயணனை போயிட்டா கோயில்ல வணங்குறாங்க. மனிதர்களை வணங்குறது இல்ல. மனிதர்கள் பகவானை அல்லது தேவதைகளை தான் வணங்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாமியர்கள் கூட தொழுகிறாங்க, அல்லாவை தான் நினைக்கிறாங்க. அவர்கள் அல்லாவிடம் சென்று சேர முடியாது என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முக்கியமான விஷயம், அல்லாவிடம் எப்படி சென்றடைவது, பிறகு அல்லாஹ் எப்படி புதிய உலகத்தை படைக்கிறார், இந்த அனைத்து விஷயங்களும் எப்படி புரிய வைப்பது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதற்காக குழந்தைகள் ஞான கடலை கடைய வேண்டும்ன்றாரு. இப்ப பாபா நினைச்சு நம்ம மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க இஸ்லாம தர்மத்தை சேர்ந்தவங்க, இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க, எல்லா தர்மத்தையும் சேர்ந்தவங்க நம்ம கூட பழகுறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நம்ம ஞான கடலை கடையணும். யோசிக்கணும், இவங்களை எப்படி புரிய வைக்கிறது, இவங்க இப்போ முஸ்லீம்னா இவங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு எப்படி புரிய வைக்கிறது அப்படிலாம் யோசிங்கன்றாரு. பாபா தான் சொல்றார், தந்தை ஞான கடலை கடையவே வேண்டியதில்லை. பாபா ஞான கடலை கடைவதற்கான யுக்தியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாபா ஒன்றும் ஞான கடலையான அவர் ஞான கடலா இருக்கிறார், அதனால அவர் ஒன்றும் கடலை கடைய வேண்டியதில்லை. பாபா ஞான கடலை கடைவதற்கான யுக்தியை தான் இப்போ வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த நேரம் அனைவரும் இரும்பு யுகத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அயன் ஏஜ்ல இருக்கிறாங்க. புத்தி போட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, எல்லாம் ரைட்டுன்னு நினைச்சிட்டு நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தமோ பிரதானமா இருக்கிறாங்க. அதாவது எல்லா தவறும் பண்ணிக்கிட்டு நல்லவங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் தங்க யுகம் இருந்திருக்கும். தங்க யுகத்தை தூய்மையானது என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த இரும்பு யுகம் வந்து நல்ல யுகம் கிடையாது. இது வந்து கலி காலம் சொல்லுவாங்களா அது. ஆனா கண்டிப்பா ஒரு காலத்துல இதே உலகம் தங்க யுகமா இருந்தது, அது தூய்மையா இருந்ததுன்ட்டு சொல்லப்படுகிறது. தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது தங்கத்தில் கலப்படம் ஆகிறது அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா கூட முதலில் தூய்மையாக சதோபிரதானமாக இருக்குது. ஆத்மா சோல் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வரும்போது, எந்த ஒரு பொருளும் உருவாகும் போது நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது தூய்மையா தான் வந்துச்சு. பிறகு அதில் துரு பிடிக்குது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுதோ அப்போதுதான் பாபாவே வர்றாரு. பாபா வந்துதான் நம்மளை சதப்பிரதானமான சுகதாமத்தை உருவாக்குகிறார். சுகதாமத்தில் பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு நம்ம இந்த கலியுகம் அழிஞ்ச பிறகு சொர்க்கமா இந்த பூமி மாறிடும். அப்ப சொர்க்கத்துல வெறும் யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்க பாரதவாசிகள், அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. மற்ற அனைவரும் சாந்தி தாமம் போயிடுவாங்க. சாந்தி தாமத்துல அனைவரும் தூய்மையாக இருக்கிறாங்க. பிறகு இங்கே வந்து மெதுமெதுவாக தூய்மையற்றவர்களாக எல்லாருமே ஆயிடுறாங்க. ஒவ்வொரு மனிதரும் சதோ ரஜோ தமோவை கண்டிப்பாக ஆகிறார்கள். நீங்கள் அனைவரும் அல்லாவின் வீட்டிற்கு சென்று சேர முடியும் என்று எப்படி சொல்லி புரிய வைப்பது? இதெல்லாம் யோசிங்க. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஒரு ஆத்மா. நம்ம நடிக்க வந்தோம், திரும்ப
நம்ம போயிடுவோம். நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த உடல் உணர்வை விடணும்னா உடல்லையே மறக்கணும். உடலுடைய சம்பந்தத்தோடவே மறந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு வாழும்போதே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைக்கணும். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். என்னை நினைவு செய்வதன் மூலம் இந்த 5 பூதங்களும் விலகி போயிடும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பாபா நினைக்க நினைக்க சிவன் கிட்ட அந்த 5 விகாரங்களும் நெருங்காது. சிவன்கிட்ட இருந்து சக்தி எடுக்கும்போது அந்த பவர் வருது. அந்த பவர் என்ன பண்ணுதுன்னு நம்ம கிட்ட அந்த அசுரர்களை நெருங்க விடாது. 5 காமேஷு குரோவிதேஷுன்னு சொல்றாங்க. காமேஸ்வரன் குரோதேஸ்வரன்லாம் அசுரர்களா காமிச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. உண்மையில அது வந்து காம விகாரம், கோப விகாரம், பற்று, ஆசை, அகங்காரம், இது எல்லாமே விகாரங்களா நமக்குள்ளார பாம்பு மாதிரி. இந்த பரமபதத்துல குட்டி குட்டி பாம்பு காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பாம்பு நமக்குள்ளார ஆத்மாக்குள்ளார பிரவேசம் ஆயிடுச்சு. அதாவது இந்த 5 விகாரங்கள் நமக்குள்ளார பிரவேசம் செஞ்சிருச்சு துவாபர யுகத்துல இருந்து. அதனாலதான் நம்ம ஆத்மா தூய்மை இழந்துருச்சு. இப்ப அதை வந்து நம்ம பாபா நினைச்சு அந்த விகாரங்களை அழிக்கணும். குழந்தைகளாகி உங்களுக்கு இரவும் பகலும் எந்த சிந்தனையே இருக்க வேண்டும். பாபாவுக்கு கூட சிந்தனை வந்தது. அப்போது நான் சென்று அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்குவேன் என்ற எண்ணம் கூட பாபாவுக்கு வந்துதான். பாபாவுக்கு ஏன் வந்தாருன்னா ஒரு உலகத்துக்கு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்க என் குழந்தைகள், நான் போய் எல்லாரையும் சுகமா மாக்குவேன்ட்டு எண்ணம் வந்துதான் வந்துட்டாராம். கூடவே குழந்தைகளும் உதவியாளராக இப்ப ஆக வேண்டும். பாருங்க, எண்ணம் கூட நல்லதா உருவாகணும். பாபா எப்படி நல்ல எண்ணம் உருவாக்குறாரு, நமக்கும் அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் தான் வரணும். கூடவே குழந்தைகளும் இப்ப உதவியாளரா பாபாவுக்கு ஆகணும். தனியாக பாபா என்ன பண்ணுவார்? சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பார்வதி இல்லாமல் சிவன் இல்லை, இணைஞ்சுதான் இருப்பாங்க. அவரை தனியா என்ன பண்ணுவார்? புள்ளியா இருக்கிறாரு. ஆத்மாக்களுடைய துணையோட தான் அவரால் எந்த காரியம்னாலும் செய்ய முடியும். அதனால்தான் நம்மளும் அவருக்கு உதவியாளரா ஆகணும். ஆக ஞான கடலை இப்ப கடைங்கள். இது புருஷோத்தம சங்கமேகம் என்று மனுஷங்க உடனே புரிஞ்சு கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட வழியை இப்ப கண்டுபிடிங்கன்றாரு. இப்ப கலியுகம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கடவுள் வந்துட்டாரு. 100 வருஷம் அவருடைய வேலை நடந்துட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லா அவருடைய படிப்பை படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆத்மாக்கள். ஆத்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் தூய்மை ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இது சங்கம யுகம். இங்க ஆத்மா பரமாத்மாவும் சந்திக்கிற இடம் இது. அதாவது இந்த நேரம் நடந்துட்டு இருக்குன்றத எல்லாருக்கும் புரியுற மாதிரி வழியை கண்டுபிடிங்க. இந்த நேரம் தான் மனிதர்கள் புருஷோத்தமரே ஆக முடியும். முதலில் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, பிறகு கீழே விழுந்துடுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆரம்பத்திலேயே விழுந்து விடுதலை. சிருஷ்டிக்கு வந்ததுமே தம பிரதானமா யாரும் ஆகாத, எல்லாம் நல்லவங்களா தான் வராங்க. ஒவ்வொரு பொருளும் ஃபர்ஸ்ட் சதோ பிரதானமா இருக்கும், பிறகுதான் சதோ ரஜோ தமோல வருது இல்லையா? குழந்தைகள் இவ்வளவு கண்காட்சிகள் செய்யறாங்க, ஆனாலும் மனுஷங்க எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாமே கண்காட்சி அது இதுன்னு எல்லாம் செய்யறோம். இருந்தாலும் வர்றவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆக வேற என்ன வழி கண்டுபிடிப்பதுன்னு யோசிங்க. விதவிதமான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. அதுக்கு நேரம் கிடைத்திருக்கிறது. இப்ப டைம் கொடுக்குறேன்றாரு. உடனடியாக யாரும் சம்பூர்ணமாகிவிட முடியாது. நிலா மெதுவாக தான் வளர்ந்து கடைசியில் சம்பூர்ணமாகுது. நிலா வந்து பாருங்க, அமாவாசையா இருந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் பௌர்ணமி ஆகுது இல்லை? அந்த மாதிரி நம்ம உடனே இன்னைக்குதான் பாபா செலக்ட் பண்ணாரு, நாளைக்கே லட்சுமி நாராயணன் ஆயிடுவோம், நாளைக்கே தேவதை ஆயிடுவோம்னா ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சம்பூர்ணமாக முடியுன்றாரு. ஆத்மா தூய்மையாக டைம் பிடிக்கும். எல்லாரும் கடைசியில சம்பூர்ணம் அடைஞ்சிரும்ன்றாரு. நாம் கூட சம பிரதானம் ஆகிவிட்டோம், பிறகு சதபிரதானம் ஆவதுல கூட நமக்கு நேரம் பிடிக்குது. இப்ப நம்ம கெட்டவங்களா மாறிட்டோம். தேவதைகளா நடிச்சவங்க தான் இங்க வந்து அப்படியே பிறவியா கடந்து தம பிரதானம் ஆயிட்டோம். இப்ப நம்ம தான் தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிறதுல நேரம் பிடிக்குது. அது ஜடம், இதுவோ சைத்தன்யம் ஆகுன்றாரு. ஆக நாம் எப்படி புரிய வைப்பதுன்னு யோசிங்க. இஸ்லாமியர்களின் மௌலவிக்கு தலைவருக்கு புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர்களோட தலைவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும்ன்றாரு. நீங்கள் ஏன் தொழுகை செய்றீங்க, யாருடைய நினைவு செய்றீங்கன்ட்டு அவங்கள கேளுங்க. இது பற்றி ஞான சிந்தனை செய்ய வேண்டும். இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுன்றத நம்ம ஞான சிந்தனை பண்ணி யோசிச்சுதான் போய் புரிய வைக்கணும்ன்றாரு. முக்கிய நாட்களில் ஜனாதிபதி போன்றவர்கள் கூட மசூதிக்கு செல்கிறார்கள், பெரியவர்களை சந்திக்கிறார்கள். அனைத்து மசூதிகளுக்கும் பெரிய மசூதி இருக்கிறது, அங்கே ரமலான் வாழ்த்து சொல்ல செல்கிறார்கள். இப்போது வாத்து என்பது நாம் அனைவரும் துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகதாமம் செல்வதாகின்றார். இப்போ எல்லாம் இந்த ஒரு பண்டிகை வரும்போதெல்லாம் வாழ்த்து சொல்றாங்களே, ஆனா உண்மையான வாழ்த்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த துக்கத்துல இருந்து விடுபட்டு இந்த கலியுக இந்த காரிருள்ல இருக்கிற இந்த துக்கத்துல இருந்து விடுபட்டு சொர்க்கத்துக்கு போறதுதான் உண்மையான வாழ்த்து. அப்போதுதான் வாழ்த்துக்கள் கொடுக்க முடியும்ன்றாரு.
நாம் மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறோம். யாரேனும் வெற்றி அடைந்தால் வாழ்த்து சொல்கிறாங்க இல்லையா? யாரேனும் திருமணம் பண்ணிக்கிட்டா உடனே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சதா சுகமாக இருங்கள்ன்ட்டு சொல்கிறாங்க. இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் எப்படி வாழ்த்து தெரிவிப்பது? இந்த நேரம் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆசையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு பாபா கிடைச்சிட்டார் இல்லையா? அதுவே பெரிய வாழ்த்து தான். எல்லாரும் பாபா பிகே ஆனதே பெரிய விஷயம்தான். இதில் நமக்கு முக்தி ஜீவன் முக்தியின் ஆசை எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கிறது. அந்த வாழ்த்து எல்லாருக்கும் கொடுங்கன்றாரு. பாபா புரிய வைக்கிறார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் 21 பிரிவுகளுக்கு கோடான கோடிகளுக்கு அதிபதியாக ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா நமக்கு வாழ்த்து சொல்றாரு. இப்போது அனைத்து மனிதர்களும் எப்படி பாபாவிடம் ஆஸ்தி பெறுவார்கள்? அனைவரும் வாழ்த்து பெற வேண்டும். இப்ப நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக வையகன்ற மாதிரி நமக்கு பாபா கிடைச்சாரு, ஆஸ்தி கிடைச்சிருச்சு. அது மாதிரி எல்லா மனுஷங்களுக்கும் எப்படி பாபாவின் ஆஸ்தி பெறுவாங்க? அனைவரும் வாழ்த்து பெற வேண்டும். இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்க முடியாது. அவர்கள் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லைன்ட்டு சொல்றாரு. ஆனா அவங்க நமக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. நம்மலாம் இறை தூதுவர்கள். நம்மளை இறைவனே செலக்ட் பண்ணி நம்மளை வந்து சேவை பண்ண வச்சுட்டு இருக்கிறாருன்றது பிகே ஆயிருக்கிறோம். நம்ம தான் தேவதை ஆக போறோன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. வாழ்த்து தெரிவித்தார்கள் என்றால் கண்டிப்பாக தானும் வாழ்த்தினை பெறுவதற்கு தகுதி அடைவார்கள்ட்டு சொல்றாரு. ஒருவேளை அவங்களும் பிகே ஆயிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் வாழ்த்து பெறத்துக்கு தகுதி அடைவாங்க. நீங்கள் மறைமுகமாக இப்ப இருக்கிறீங்க. இப்ப பாண்டவர்கள் எப்படி அஞ்ஞான வாசத்துல மறைமுகமா மாறு வேஷத்துல இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க வேற உடல்ல நீங்க ஆத்மா. ஆனா நீங்க உத்தமமான ஆத்மா. சிருஷ்டின் ஆரம்பத்துல நீங்க தான் தேவதைகளா நடிச்ச ஆத்மா. நீங்க இந்த உடல்ல இப்ப மறைஞ்சிருக்கிறீங்க. மறைமுகமா நீங்க இருக்கிறீங்க. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து இப்ப கூற முடியும். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினர்களாக ஆகிட்டீங்க. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். பிகே ஆனாலே எல்லாருமே வந்து அதிர்ஷ்டசாலிகள். ஏதேனும் லாட்ரி கிடைக்கிறது அல்லது குழந்தை பிறக்கிறது என்றால் வாழ்த்து சொல்றாங்க இல்லையா? குழந்தை தேர்ச்சி பாஸ் ஆனாலும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். உங்களின் மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. தனக்கு தான் வாழ்த்து சொல்றீங்க. இப்ப நமக்கு வந்து பாபா குழந்தை ஆயிட்டோம் இல்லையா? நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவரை தான் தேடணும். பக்தி மார்க்கத்துல 63 பிறவைகளா அவரே கிடைச்சிட்டாருன்ட்டு ஒருவருக்கொருவர் நம்ம வாழ்த்து சொல்றோம். நமக்கு பாபா கிடைத்திருக்கிறார். அவரிடம் வந்து ஆசையை இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றார். பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகி நீங்க துர்கதியை அடைந்தீங்க. இப்போது நீங்க சத்கதியை அடையிறீங்க. 5 விகாரத்துல மாட்டிக்கிட்டு துர்கதி அடைஞ்சுதான் நம்ம இந்த கலியுகத்துல கடைசியில கடக்குறோம். இப்போ பாபா திரும்ப நமக்கு சத்கதி கொடுக்குறாரு. அனைவருக்கும் ஒரே வாழ்த்து இப்போ கிடைக்கிறது. கடைசியில் அனைவருக்கும் தெரிய வரும். கடைசியாக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, கடவுள் வந்துட்டாரு, அவர் உலக மாற்ற காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் தான் எல்லா வேலையும் செய்கிறாருன்றது கடைசியில் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. யார் வேந்தவராக ஆகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா? நீங்கள் சூரியவம்ச குலத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறீங்க. யார் வெற்றி மாலையின் மணி ஆகிறாங்களோ, யார் லட்சுமி நாராயணன் ஆகிறாங்களோ, 108 பேரோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாங்க. இப்போ முயற்சி பண்றோம், எல்லாரும் ஒரே மாதிரி முயற்சி பண்றதில்ல. கடைசியில தான் வந்து வெற்றி மணி மாலையில வரப்போறது யாருன்னே தெரியும். அப்போ வந்து நான் யாரெல்லாம் 108ல வராங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. யார் பாஸ் ஆவாங்களோ அவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இது கூட ஒரு எக்ஸாம் மாதிரி பாபா வைக்கிறார். சிவன் வந்து எக்ஸாம் வைக்கிறாரு. எக்ஸாம்ல பாஸ் ஆனா வாழ்த்து தெரிவிப்பாங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நமக்கு வாழ்த்து கடைசியா கிடைக்கும்ன்றாரு. அதாவது இந்த வாழ்க்கையை ஓட்டி இதுல என்ன மாயா டெஸ்ட் பேப்பர் கொண்டு வந்தாலும் அதை ஜெயிச்சு கடைசி வரைக்கும் பாபா குழந்தையா இருந்து சரீரம் விடும்போது பாபா நினைவு சரீரம் விட்டோம்னா நம்ம பாஸ். அப்ப யார் இந்த மாதிரி பாஸ் ஆகி போறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கின்றாரு. அவர்களுக்கு பூஜை கூட நடக்கும். சிவனோட நினைவுல சரீரம் விட்டுறாங்கன்னா அவங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கிடைக்குது இல்லையா? அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பூஜை நடக்கும். உயர்ந்த பதவி அடையும் ஆத்மாவுக்கு வாழ்த்து கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கு தான் பூஜையும் நடக்குது. அதாவது இப்போ லட்சுமி எந்த ஆத்மா நல்லா முயற்சி பண்ணி கடைசியில பாபா நினைவு சரணை விட்டு போறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும். பிறகு பக்தி மார்க்கத்துல கூட அவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. ஏன் பூஜை செய்யறாங்க என்று மனுஷங்களுக்கு தெரியல. கோயிலா போறாங்க, பூஜை செய்யறாங்க. ஆனா ஏன் இவங்களுக்கு நம்ம பூஜை செய்யறோம், இவங்க என்ன பண்ணாங்கன்ற தெரியல யாருக்கும். ஆக குழந்தைகளுக்கு இதே கவலை இருக்குது. எப்படி புரிய வைக்கிறது? இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம பாபா குழந்தை ஆயிட்டோம், நம்ம ரிலீஃப் ஆயிட்டோம், துக்கத்துல இருந்து விடுபட்டோம், ஏன்னா நமக்கு கடவுளே இருக்கிறாரு. வாழ்க்கையில ஒரு பிரச்சனைலாம் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பாபா நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காருல, இந்த ஞானத்தை நீங்க அடைஞ்சீங்க இல்லையா, மற்றவங்களையும் அடைய வைங்கன்றாரு. யாம் பெற்ற இன்பம் பெருக வைக்கணும். மற்றவங்க போய் புரிய வைக்கணும்னா எல்லா தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கணும். இப்ப எப்படி புரிய வைக்கிறதுன்றது தான் நமக்கு பெரிய கவலைன்றாரு. நாம் தூய்மை ஆகிவிட்டோம், மற்றவர்களை எப்படி தூய்மையாக்குவது? இதை தான் இப்ப நம்ம பிரச்சனையே.
நம்ம மாறணும், மற்றவங்களை எப்படி மாத்துறது, அதுதான் இப்ப பிரச்சனையாகுது. உலகம் மிக பெரியது அல்லவான்றாரு. பாருங்க, பாபா வந்து அங்கங்க ஆள் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரே ஆளையெல்லாம் நம்பிட்டு இல்லை, பிகேசி எல்லாரையும் செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி அங்கங்க சேவை செய்ய தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஏன்னா உலகம் பெருசு இல்லையா, என்ன செய்தாலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி போய் சேரும், இதை யோசிங்கன்றாரு. நோட்டீஸ் போடுவதால் அனைவருக்கும் செய்தி கிடைப்பதில்லை, இந்த செய்தி ஒவ்வொருவரின் கைக்கும் இப்போ போய் சேரணும், என்ன பண்றதுன்னு கேட்கிறார் பாபா. ஏனெனில் தந்தையிடம் போய் சேருவது எப்படி என்று அவர்களுக்கு முற்றிலும் தெரியாது. உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், இது என்ன எத்தனாவது பிறவி நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், செத்தா எங்க போவோம், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கடவுள்கிட்ட எப்படி போகிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு எல்லாமே தெரியும். அனைத்தும் பரமாத்மாவை அடைவதற்கான வழிகளை என்று வேற சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம போய் புரிய வைக்கலான்னு போனா அவங்கவுங்க ஒரு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட நான் போய் சேர்ந்துருவேன்றாங்க, செத்தா அவர்கிட்ட போயிடுவேன்றாங்க. எல்லாமே கடவுளை போய் அடையிற வழிதான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. குறுக்கு சந்து முட்டு சந்து அந்த வழியா வந்தாலும் நான் அந்த வழியில போயிடுவேன்றாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஒரே பாதை தான் இருக்கு, கடைசியா ஒரே வழிதான் கடவுளோட, அவன் வழி தனி வழின்னுவாங்கல்ல, அந்த ஒரு வழிதான், அந்த வழியை ஃபாலோ பண்ணாதான் அவர்கிட்ட போக முடியும். சும்மா எல்லா குறுக்கு சந்து முட்டை சந்தெல்லாம் போனா முட்டிக்கிட்டு தான் நிக்கணும், எந்த வழியிலையும் போக முடியாது இல்லையா, அங்கங்க போய் ஸ்டாப் ஆயிடும். அதனால அந்த முட்டு சந்து அந்த சந்தெல்லாம் போகக்கூடாது. நேர்வழி பாதையில கடவுளுக்கு உருவாக்கி கொடுத்த பாதையில போனாதான் அவர்கிட்ட போய் சேர முடியும். ஆனா அவங்க பக்தியில இருக்கிறவங்க சுத்தமா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, இந்த பக்தி தான புண்ணியம் பல பிறவிகளாக நீங்க பண்ணிட்டு வந்தீங்க, ஆனால் வழியே கிடைக்கல இல்லையா. சரி ஓகே, எந்த வழியில போனாலும் கடவுள் அடைஞ்சுன்னா அடைஞ்சிட்டீங்களா பாபா கேக்குறாரு. எந்த வழியில வேணாலும் கடவுள் அடைஞ்சிட்டீங்களா, இல்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை தான் தீர்ந்துதா, அவ்வளவு பக்தி பண்ணீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்தது சொல்லுங்க. கடவுள் கிடைச்சாதானே பிரச்சனை தீரும். பரப்பிறவிகளாக நம்ம இந்த பக்தி தானம் தர்மம் எல்லாம் பண்ணிதான் வந்தோம், எந்த வழியும் நமக்கு கிடைக்கல. முக்தி ஜீவன் முக்தினா என்னன்னு கூட தெரியாது, அதுக்கான விளக்கம் கூட யாரும் சரியா பக்தியில கொடுக்க மாட்டாங்க. செத்தா எங்க போகணும்னு கூட தெரியாது. இது எல்லாத்துக்கும் இப்பதான் நமக்கு பாபாகர் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு. இவை அனைத்தும் முதலும் முடிவற்றதாக நடந்து வருகிறது என்று சொல்றாங்க. ஆனா பக்தியில எது கேட்டாலும் இதெல்லாம் அப்படிதான் நடக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லைன்றாங்க. ஆனால் எப்போது ஆரம்பமானது, முதலும் முடிவுமற்றது என்றதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. உங்களிலும் கூட வரிசைக்கிரமான முயற்சிப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இது ஒரு டிராமா. இந்த டிராமா வந்து முதலும் இல்லை முடிவும் இல்லை, முடிவும் இல்லாத ஒரு நாடகம். இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றது நம்ம பாபாட்ட வந்துதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஞானத்தில் பலன், இந்த ஞானத்தினுடைய பலன் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது என்று பாபா சொல்றார். அது சுகம் பிறகு துக்கம் ஏற்படுகிறது. யார் அதிக பக்தி செய்தார்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த கணக்கு கூட புரிய வைக்கப்படுகிறது. இது போன்ற சிக்கலான விஷயங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க புரிய வைக்க முடியாதுன்றாரு. இப்ப பக்தி அதிகமா யார் பண்ணாங்க, துவாபர யுக முதல்ல இருந்தே வந்தவங்க தான் கண்டிப்பா பக்தி அதிகமா பண்ணியிருப்பாங்க. இந்த கணக்கெல்லாம் கூட நமக்கு தான் பாபா புரிய வச்சிருக்காரு. இந்த சிக்கலான விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும்லாம் சொல்ல முடியாது, சொன்னா சண்டை போடுவாங்க. என்ன செய்வது, ஏதேனும் செய்தித்தாளில் போடலாம், ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல போடலாம், இருந்தாலும் டைம் எடுக்கும்ன்றாரு. அனைவருக்கும் அவ்வளவு சீக்கிரம் செய்தி போய் சேராதுன்றாரு பாபா. அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் பிறகு சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க இல்லையா. இப்ப எல்லாருமே 100 வருஷத்துல ஆரம்பத்திலே பாபா வந்துட்டாரா, உடனே எல்லாருக்கெல்லாம் நியூஸ் போயிடாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் பண்றாரு, நம்மளையும் முயற்சி பண்ண வைக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் முயற்சி பண்ணா எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனா 33 கோடி தேவர்கள் தான் பாடப்பட்டிருக்குது, அவங்க மட்டும் தான் முயற்சி பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க துவாபரகம் கலியுகத்துல வர ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை ஏத்துக்க மாட்டாங்க, அதாவது சொர்க்கத்தை ஏத்துக்க மாட்டாங்க, அதுக்கான முயற்சியும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா அவங்களால சொர்க்கத்துக்கு வர முடியாது, இது நடக்கவே முடியாதுன்றாரு. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்காக இப்ப முயற்சி செய்றீங்க. யார் முயற்சி செய்யறோமோ அவங்கதான் அடையும். இங்க அதிகாலையில ஏந்திருக்கணும், பாபாவை நினைக்கணும், முரளி படிக்கணும், பாபாவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைவு செய்யணும், உலகம் ஃபுல்லா சக்தியை பரப்பணும், பாபாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், சேவையும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போது நமது தர்மத்தினரை வெளிக்கொண்டு வருவது எப்படின்னு யோசிங்க. யார் யார் வேறு தர்மத்துக்கு மாறி போயிருக்கிறாங்களோ மாறி போயிருக்கிறார்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கிறாரு. இந்து தர்மத்தினர் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான், இது கூட யாருக்கும் தெரியலன்றாரு. இந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது. மற்ற தர்மம்லாம் ஸ்தாபகர் இருக்காங்க, பேர் வச்சாங்க. ஆனா இந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது, அது யார் ஸ்தாபகர்னும் தெரியாது. ஆனா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுல இருந்து இந்துஸ்தான் பேர் வச்சு தர்மத்தின் பேரை மாத்திட்டாங்க. அது வரைக்கும் சனாதன தர்மம்னு இருந்துச்சு. உண்மையிலே அதனுடைய பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தான் தேவி தேவதைன்னு சொல்லிக்க முடியலாதனால நம்மள தேவதைன்னு எப்படி சொல்லிக்க முடியும், 5 விகாரத்துல போறவங்கள எப்படி தேவதைன்னு சொல்லிக்க முடியும். இப்ப கிறிஸ்துவ வணங்குறவங்கள கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க.
அல்லாஹ் வணங்கணும் முஸ்லீம் தர்மத்தை சேர்ந்தவங்க, புத்தரை வணங்குறவங்க புத்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்ப தேவதைகளை வணங்குறவங்களும் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க? தேவதைகளை வணங்குறவங்கள தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தானே சொல்லணும். அதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். இது கூட யாருக்கும் தெரிவதில்லைன்றார். பக்கா இந்துவாக இருந்தால் தன்னுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஏற்றுக்கொள்வார்கள். யார் பக்கா இந்துவோ, அப்படியே துவாபரேகத்துல இருந்து இந்து தர்மத்திலேயே இருந்து கடைசி வரைக்கும் இப்ப இந்துவா மாறி இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா பாபா சொல்ற ஞானத்தை ஏத்துக்குவாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஏத்துக்குவாங்க. நம்ம சொல்ற ஞானம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஏத்துக்குவாங்க. இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்று இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே தூய்மை இல்லாம இருக்கிறாங்க. பதித பாவனா வாருங்கள்ட்டு கூப்பிடுறாங்க கடவுளை. எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைத்துட்டு போங்க என்று நிராகார தந்தை தான் எல்லாரும் நினைவு செய்யறாங்க. கடவுளை கூப்பிடுறாங்க. இவர்கள் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள்? லட்சுமி நாராயணன் அவங்க ராஜ்யம் ஆண்டாங்க. சிருஷ்டின் ஆதியில இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணவங்க லட்சுமி நாராயணன். உலக ராஜ்யம் ஜெகத் மாதாவா இருந்து உலகத்தையே ஆண்டவங்க லட்சுமி நாராயணன். பெரிய ராஜ்யத்தை அவங்க எப்படி பெற்றாங்க? வெற்றி பெற்று ராஜ்யத்தை பெறக்கூடியவராக பாரதத்தில் இந்த நேரம் எந்த ராஜ்யமும் இல்லைன்றாரு. சண்டையிட்டு தான் அவங்க இங்க சண்டை தானே போட்டு ராஜ்யத்தை பிடிக்க பாக்குறாங்க. வெற்றி அடைந்து ராஜ்யத்தை பெறக்கூடியவங்க இந்த இந்த நேரத்துல யாரும் இல்லைன்றாரு. அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை பெறுது. லட்சுமி நாராயணன் சண்டை போட்டு உலக ராஜ்யத்தை பிடிக்கல. மனிதனிலிருந்து தேவதையாக எப்படி மாற்றப்படுகிறது இது யாருக்குமே தெரியலன்றாரு. உங்களுக்கும் கூட இப்போது தந்தை மூலம் தான் தெரிய வருது. ஒரு மனுஷனை எப்படி தேவதையா மாத்துறது? மனுஷன் இந்த நேரத்துல எப்படி மோசமா இருக்கிறான், அவன் குணம்லாம் எப்படி இருக்குது, அவனை போய் எப்படி தேவதையா மாத்துது இது யாருக்குமே தெரியல அப்படின்றாரு பாபா. உங்களுக்கும் கூட இப்போது தந்தை மூலம்தான் தெரிய வருது. இதை மற்றவர்களுக்கு எப்படி சொல்வது? இப்ப நம்ம பாபா மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். முரளி கேட்க கேட்க எல்லாரும் மாறுறாங்க. உலகம் ஃபுல்லா இதே டைம்ல இந்த முரளியை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்றது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். அதன் மூலம் அவர்கள் முக்தி ஜீவன் முக்தி அடையக்கூடும். முயற்சி செய்ய வைப்பவர் வேண்டும் அல்லவா? முயற்சி செய்ய வைக்கிறவங்களும் இருக்கணும். கடவுள் தான் முயற்சி செய்ய வைக்கிறார். தன்னை உணர்ந்து அல்லாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ரமலான் வாழ்த்துக்கள் என்று எதை கூறுகிறீர்கள்? நீங்கள் அல்லாவிடம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேளுங்க. அதற்காக தான் நீங்க இவ்வளவு மகிழ்ச்சி அடையிறீங்க. இதை நீங்கள் பல வருஷங்களாக செய்து வருகிறீங்க. இறைவனிடம் சென்று செல்வீர்கள் தானே என்று கேட்டால் குழம்பி போவார்கள்ன்றாரு. இப்ப முஸ்லிம் தர்மத்துல இருக்கிறவங்க போயிட்டு நீங்க அல்லாஹ்விட்ட சந்திக்கிறதுக்காக தானே இந்த ரமலான்லாம் பண்டிகை கொண்டாடுறீங்க, இந்த விரதம் இருக்கிறீங்க, தொழுறீங்க. ஆனா அல்லாட்ட போயிருவீங்கன்னு நிச்சயம் இருக்குதா? நீங்க எவ்வளவு முயற்சி மகிழ்ச்சி அடையறீங்க இதை கேட்டு. இப்ப நீங்க பல வருஷங்களாக இந்த இதே தான் செஞ்சுட்டு வரீங்க. அப்ப இறைவன்கிட்ட போயிருவீங்களா அப்படின்னு கேட்டா குழம்பிடுவாங்க. நாம் படிப்பது கூட எதற்காக? உயர்ந்தாலும் உயர்ந்தவர் ஒரு அல்லா தான் ஆவார். அல்லாவின் குழந்தைகள் நீங்களும் ஆத்மாக்கள் தான். நாம் அல்லாவிடம் செல்ல வேண்டும் என்று ஆத்மா இப்ப விரும்புகிறது. ஆத்மா முன்பு தூய்மையாக இருந்தது, இப்போது தூய்மை இழந்துருச்சு. இதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. இப்ப நம்ம இருக்கிற உலகம் நரகம், இது சொர்க்கம்ன்ட்டு சொல்ல முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் இப்ப தூய்மையற்றவர்கள்ட்டு பாபா சொல்றார். எப்படி தூய்மையாகி அல்லாவின் வீட்டுக்கு போகுது, அங்கே விகார ஆத்மாக்கள் இருப்பதே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. விகாரமற்றவர்களாக இருக்க வேண்டும். பரந்தாமம் போனா கூட நம்ம தூய்மையாகி தான் போகணும். தூய்மை இல்லாதவங்க அங்க போக முடியாது. அங்கே தூய்மையற்ற ஆத்மாக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க பரந்தாமத்துல. எல்லாருமே இந்த 5 விகாரத்தை விட்டுட்டு தான் அங்க போகணும். உடம்பு இருந்தாதான் 5 விகாரம் இருக்கும். உடம்பே இல்லைன்னா 5 விகாரமே இருக்காது ஆத்மால. ஆத்மா உடனே சதப்பிரதானமா ஆகிவிடுதில்லை. ஆனா ஆத்மா உடனே தூய்மை ஆகாது. அது நிறைய அது என்ன ஆகும்னா எல்லாம் நம்ம பண்ண பாவ கர்மத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆத்மா திருந்தினாதான் நம்ம பரந்தாமத்துக்கு போக முடியும். திருந்தாம இங்கேதான் இருக்கணும். திருந்தலைன்னா இங்கேதான் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். திருந்துற வரைக்கும் கடவுள் கூட்டு போக மாட்டாரு. இவை அனைத்தையும் தூய்மையானதான் கடவுள் கூட்டிட்டு போவார். இவை அனைத்தையும் பற்றி சிந்தனை கடலை கடைய வேண்டியிருக்கிறது. பாபா சிந்தனை கடலை இப்ப கடைகிறார். பிரம்மா பாபா அவர் கடைகிறாரு. சிந்தனை கடலை எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு யோசிக்கிறார். பிறகுதான் புரிய வைக்கிறார் மத்தவங்களுக்கு. யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்ற யுக்திகளை இப்போ உருவாக்கணும். நல்லதுன்றாரு. இனிமேலும் இனிமையான காணாமல் சென்று கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் சென்று குழந்தைகளை துக்கத்திலிருந்து விடுத்து சுகமுடையவர்களாக ஆக்குவேன் என்று எப்படி பாபாவுக்கு எண்ணம் வந்துச்சோ அதுபோல தந்தைக்கு உதவியாளரா ஆகணும். வீடு வீடாக செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யுக்திகளை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எண்ணத்தை உருவாக்குங்க பாசிட்டிவா. நான் போய் சொல்லி புரிய வச்சிருவேன், எல்லாரையும் மாத்திருவேன், பாபாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் இருப்பேன், நான் போய் எல்லாருக்கும் செய்தி சொல்லுவேன் அப்படின்ட்டு அதுக்கான யுக்திகளை உருவாக்கணுன்றாரு. பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குது. எடுத்தங்கவுத்தான்னு பேசக்கூடாது. ஞானத்தை யுக்தியா சொல்லி புரிய வச்சு மற்றவங்களை மாத்தணுன்றாரு.
ரெண்டாவது பாயிண்ட், அனைவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு வெற்றி மாலையின் மணி ஆவதற்காக இப்போ முயற்சி செய்யணும். 108 மணி மாலையில வந்தாதான் எல்லாரும் உங்களுக்கு கடைசியா புகழ் பாடுவாங்க, பெருமை பாடுவாங்க. இவங்க மாறினாங்க, கடவுள் வந்திருந்தாரு, கடவுள் பேச்சை கேட்டு இவங்க மாறினாங்க, அதனால தான் இப்போ 108ல வந்துட்டாங்க. பிகேஸே நம்மள கூட இருக்கிற பிகேஸே புகழ் பாடுவாங்க. நாங்க உங்களை பார்த்தோம், நீங்க கடைசி வரைக்கும் பிகேவா இருந்தீங்க, கடைசி வரைக்கும் பாபாவோட பேச்சு கேட்டீங்க, நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க, நீங்க பாபாவுடைய வெற்றி மாலையில வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவங்களே புகழ்வாங்க. எல்லாருமே நம்மள புகழ்வாங்கன்னா எப்படின்னா, நம்ம இப்போ முயற்சி செஞ்சாதானே புகழ்வாங்க. அதுக்காக முயற்சி செய்யணும்ன்றாரு. நீங்க முயற்சி பண்ணுங்க, அப்பதான் உங்களை கடைசியா எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவாங்கன்றாரு. பூஜைக்குரியரா ஆகணும்ன்றாரு. வரதானம், செய்பவர் மற்றும் செய்பவர் என்ற நினைவினால் ஒளி கிரீடதாரி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. செய்பவர் மற்றும் செய்பவர் பாபா தான். நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு கருவி. பாபா தான் என்னை செய்ய வைக்கிறாரு. அந்த நினைவுல இருந்தீங்கன்னா ஒளி கிரீடம் உங்களுக்கு வந்துடும் சொல்றாரு. நான் நிமித்தமான கர்மயோகி, செய்பவர் ஆவேன். நான் ஒரு நிமித்தமா கருவியா இருக்கிற கர்மயோகி, செய்பவன் நானு. ஆனா பாபா தான் செய்பவர். பாபா என்ன செய்ய வைக்கிறாரு. தந்தையே செய்விப்பவர். ஒருவேளை இந்த நினைவு இயல்பாக இருந்தது என்றால் சதா ஒளிகிரீடதாரி மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிடுவீங்க. அதாவது இப்போ நம்ம மட்டும் நடந்து போறோம், நம்ம கையில பெரிய வெயிட்டா எதையோ தூக்கிட்டு போறோம்னா அதை பக்கத்துல வரவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்ம அப்படியே லேசா நடந்து போவோம் இல்லையா, ஃப்ரீயா, கவலையே இல்லாம நடந்து போவோம், அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்களேன்ட்டு. அந்த மாதிரி நம்ம எல்லா சுமையும் பாபாட்ட கொடுத்துட்டு அவரே அந்த நிமித்தமான பணிவான உணர்வுல இருக்கும்போது அந்த இயல்பு நினைவு தானாவே நமக்கு இருக்கணும். அதாவது என் கூட பாபா இருக்கிறாரு, நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இந்த வாழ்க்கையை நம்ம படகே அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தா படகுல ஃப்ரீயா உட்காந்துட்டு வரேன், பாபா தான் ஓட்டுறாரு இந்த வாழ்க்கை படகுன்ட்டு இருந்தீங்கன்னா சதா ஒளிகிரீடதாரியா ஆயிடுவீங்க, கவலையற்ற சக்கரவர்த்தி ஆயிடுவீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்க போறாரு இல்லையா, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயா இருங்கன்றாரு. தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது, மூன்றாவது எவருமே இல்லைன்ட்டு வாழுங்கன்றாரு. இந்த அனுபவம் சகஜமான கவலையற்ற சக்கரவர்த்தியா நம்மளை ஆக்கிறது. யார் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிறாங்களோ அவர்கள் தான் மாயை வென்றவர்களாக, கர்மேந்திரங்களை வென்றவர்களாக மற்றும் இயற்கை வென்றவர்களாக ஆகிடுறாங்கன்ட்டு பாபா சொல்றார். கவலையே இல்லாம இருக்கணும், வெறும் நானு பாபா அப்படின்னு சிந்தனை இருக்கும்போது மாயாவை 5 விகாரங்களை வெல்ல முடியும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை அப்பதான் வெல்ல முடியும். ஏன்னா நம்ம பற்று வச்சிருக்கணும், அது வச்சிருக்கணும், கவலையா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு தேகதாரிக்கு ஒரு பிரச்சனை, நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே கவலைப்படுறோம்னாலே தெரிஞ்சுக்கணும் நம்ம பற்றுல மாட்டிட்டு இருக்கணும். அப்ப நம்ம விகாரம் ஏதோ ஒரு பாம்பு நம்மளை தாக்கிட்டு இருக்குது, 5 விகாரத்துல ஒரு பாம்புல மாட்டிட்டு இருக்கிறோம். அது மாதிரி காம விகாரம், கோப விகாரம், எதுலயாவது மாட்டிட்டு கோபப்படுறோம் அப்படின்னாலே கவலை வந்துடும். அப்ப கவலையற்ற சக்கரவர்த்தியே இருக்க முடியாது. அப்ப கன்னத்துல கைய வச்சிட்டு இருக்க முடியுமா? ராஜா எங்கேயாவது கன்னத்துல கைய வச்சிட்டு இருப்பாரா? அப்ப கவலையோட ராஜா உட்கார மாட்டாரு இல்லையா. அப்ப ஆத்மா கவலையற்ற ராஜாவா உட்காரணும்னா பாபா நானு, பாபா வேற யாருமே இல்லை அப்படின்னு உட்காரும்போது தான் கவலையே இல்லாம இருக்கும். அப்பதான் மாயாவை வெல்ல முடியும், 5 விகாரத்தையும் வெல்ல முடியும். சாட்சியா இருந்து பாருங்க, யாருக்கு என்ன நடந்தாலும் அது டிராமா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் டிராமா படி நடக்குதுன்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகணும். மாயாவை வென்றவர்களாக ஆகணும், கர்மேந்திரியங்களையும் வென்றவர்களாக ஆகணும். இந்த கர்மேந்திரியங்களுக்கு அடிமையா நம்ம இருக்கக்கூடாது. கண்ணு, காது, மூக்கு, வாய், மனசு ஃபர்ஸ்ட் அடக்கணும். எல்லாத்தையும் வென்றவர்களாக ஆகணும் மற்றும் இயற்கையை வென்றவர்களாக ஆகிடுறாங்கன்றார். யார் கவலையற்ற சக்கரவர்த்தியோ அவங்க தான் இது எல்லாத்தையும் வென்றவங்களா ஆகிறாங்க. ஆனால் ஒருவேளை தவறுதலாக கூட ஏதாவது வீணானது சுமையை தன் மீது வைத்து கொண்டால், ஆனா சில பிகேஸ் ஏதாவது ஒரு வேஸ்ட் தாட்ஸ் கூட வந்துருச்சு நமக்கு அப்படின்னா அப்ப அது ஒளி கிரீடத்துக்கு பதிலாக கூடைகள் நம்ம தலையில உட்காந்திக்குன்றாரு. கிரீடம் வராது, கிரீடத்துக்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் தலை மீது வந்து விடுகின்றன. ஏதாவது ஒரு வேஸ்டோடைய சுமையை நம்மளே தலையில போட்டுக்கிட்டோம்னா நம்ம தலையை ஃபுல்லா கூடையாயிடும். என்ன கூடைனா கவலைகளின் கூடை நம்ம தலையில உட்காந்திக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா நம்ம தலை மேல கிரீடம் இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன், அனைத்து பந்தனங்களில் இருந்து விடுபடுவதற்காக தேகத்தின் உறவுகளிடமிருந்து மோகத்தை வென்றவர் ஆகுங்கள்ட்டு சொல்றாரு. எல்லாத்துல இருந்து விடுபடணும்னா ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, அந்த ஸ்திதியில இருக்கணும். நான் ஆத்மா தனியா நடிக்க வந்தேன், இங்க கர்ம கணக்கின் காரணமாக இவங்கெல்லாம் என் கூட இருக்கிறாங்க. 63 ஜென்ம கணக்கு வழக்குனால இந்த தேக சம்பந்தங்கள் என் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடியுதோ அப்பப்ப அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. இல்லை நான் எப்ப கிளம்பணுமோ அப்ப நான் கிளம்பிடுவேன். இந்த மாதிரி விடுபட்டு வாழுங்க. அப்படி அதுக்கெல்லாம் விடுபடணும்னா மோகத்தை பற்றை வென்றவரா ஆகுங்க. தேகத்தின் உறவுகளிடம் பற்றை வெல்லுங்க. இல்லைன்னா யாரையும் விட மாட்டீங்க,
யாருக்கிட்டையும் எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்கிட்டு இவங்க போகக்கூடாது அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால தான் வாழ்க்கையில நமக்கு பிரச்சனையே வருது. அதனால யாரையும் பிடிச்சி வைக்காதீங்கன்றாரு. அவங்கவுங்க தனியா வந்தாங்க, தனியா நடிச்சுட்டு அவங்கவுங்க பாட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லா பந்தனத்தை விடுபடணும்னா பற்றை வென்றவர் ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞை. இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகத்தில் எப்போது மற்ற அனைத்து எண்ணங்களும் சாந்தமாகி விடுகின்றனவோ, யோகா செய்யணும்னு உட்காரும் போது எப்போ மற்ற என்னென்னமோ எண்ணம் வரும் இல்லையா, நம்ம உட்காந்தோனாலே அப்போதான் அது இதுன்னு எதோ ஓடும் புத்தியில. அந்த எண்ணங்கள்லாம் எப்போ அமைதி ஆயிடுதோ, எப்ப தந்தை மற்றும் நான் என்ற இந்த ஒரே ஒரு எண்ணம் இருக்கிறதோ, யோகாவில் உட்கார்ந்த உடனே எல்லாமே அப்படியே சமாப்தி ஆயிட்டு ஒரு பாபா தான், நான் தான் பரந்தாமத்துல நான் இருக்கேன், புள்ளியா இருக்கேன், பாபா புள்ளியா இருக்கிறாரு, அவ்வளவுதான், வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கும்போது தான் அதே ஜுவாலை ரூப நினைவு, அதாவது அந்த எரிமலை யோகம், அதாவது நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரியற மாதிரி ஒரு நினைவு, எதுவுமே ஞாபகம் இல்லை, வெறும் பாபா நானு, இதுதான் ஜுவாலை ரூப நினைவுன்றாரு. இது எல்லா பிகேஸும் பண்ணாலே நமக்குள்ளாரையும் மாற்றம் வந்துடும், உலகத்திலையும் மாற்றம் வந்துடும். இதன் மூலமே மாற்றம் ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.